ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் எடுத்த செகண்ட் vlog. எந்த இடத்துக்கு வந்துக்கிறோன்னா மந்த்ராலயம். ராகவேந்திரா சுவாமியை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ரீச் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 o'clock அரௌண்ட் வந்துட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மந்த்ராலயம் வில்லேஜ், ஆந்திர பிரதேஷ், கர்னூல் டிஸ்ட்ரிக்ட். இந்த கோயில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ரிவரே இருக்குது. ஓகேவா? இந்த கோயில் என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒரு ஃபோட்டோவும் சூப்பராக இருக்குது. இது பார்க்கவே 3D பிரிண்டிங்கில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். நைட் வியூ சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. பகலில் நான் போய் பார்த்ததில்ல. இன்கேஸ் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா கடவுளோட ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்து ரசிங்க. My appetite, don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby, and twist myself at the spine. Don't wanna overthink it, baby, it's just twist your body and mine. Don't leave me here high and dry. Oh, but I don't wanna jinx it, baby. Let's not get ahead of my time. Oh, but I don't wanna miss you, baby. So I stand up and speak. கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் தேவஸ்தானம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திர சாமி வந்து 17th century வாழ்ந்துட்டு அவருக்கு தனக்கு தானாக ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட்டும் ஜீவ சமாதி ஆகிட்டாரு. இந்த ராகவேந்திரா சுவாமி இது கான்செப்டில் தான் நம்ம ரஜினி சார் கூட ராகவேந்திரா அப்படின்னு ஒரு படம் கூட நடிச்சிருக்காரு. இங்கே நிறைய மக்கள் வர்றதுனால கோயிலே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நிறைய இடத்துல பக்கத்துலேயே நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல கேட்டுட்டோம், கோயில் ரூம் கேட்டோம். எங்கேயுமே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டீங்க, கோயிலோட ரூம் அவைலபிளாக இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய ரூம்ஸு செப்பரேட்டாக இருக்குது. அங்கே நீங்கள் பே பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் குளிக்கிறதுக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா துங்கபத்ரா ரிவர் இருக்குது. அதனால் அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு வரலாம். நீங்கள் இந்த கோயிலில் இருக்க தேவஸ்தானத்துக்கு உள்ளே போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷர்ட்டு அப்புறம் பனின்னு கட்டிட்டு தான் ஜென்ஸ் உள்ளே போகணும், இல்லைன்னா அலோவே இல்லை. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த கோயிலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டே ஆகிறதுக்கு, ஃபுட்டுக்கு, A to Z எல்லாத்துக்குமே. அது மட்டும் இல்லைங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த கோயிலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ட்ரெயினில் வந்தீங்கன்னா அங்கேருந்து கனெக்டிவிட்டி பஸ்ஸும் இருக்குது. வேறு ஊர்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து டேரெக்ட் பஸ்ஸும் இந்த கோயிலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlog வீடியோவில் பார்க்கலாம். பாய்.